என்னப்பா? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்ல. வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு என்ன இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க? இதே நல்ல இருந்தா கொடுங்களேன். இதயம் இல்லாத நல்லெண்ணெய் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்குனா எழுப்பதே. டேய், அங்க பாரு எவ்வளவு பெரிய ஃளைட். எங்கடா? காணலையே. சேஃபா லேண்ட் ஆயிடுது. என்னதான தாயே, கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா அம்மா. மதர். என்னங்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம். கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு சன்ரைஸ்குள்ள திருப்பி கொடுத்துருவோம். இவன் கொடுத்துருவான். ஐயோ, முதலே சொல்லிருக்கூடாது. எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு. இப்பதான் ஒலையில போட்டேன். இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே. அப்படியா? சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க. மகராசி நல்லா இரு, இன்னும் 4 வீடு போகணும். என்னங்க என்னங்க? என்னப்பா, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே? ஆமா. கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே? ஆமா. உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே? இந்தா, இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு. நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இதை எப்படி வாங்குறதுன்னு. சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம். காய்கறி தாய்ஸ். ஓ காட். வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழியை பாரியா சீக்கிரம். டேய் நில்லுங்கடா. வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம். சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன டேம்ல பாரு. ஏப்பா, ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு? மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க பெரியவரே. பெரிய மனுஷனா இவன்? இவன் தான் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன். அதானே, அவனால 6 மாசம் வாடகை தான் கொடுக்கல. நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல, வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதையா. குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வரப்போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பார்க்கறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்பிங்கடா. டேய், உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா? எனக்கு தேவையில்லடா. நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன். ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது. இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா. நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுன்னா இதை வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும். அப்புறம் 5க்கும் 10க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம். கவலைப்படாதடா, இன்னைக்கு கச்சேரி நல்லாதான் நடக்க போகுது. நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற. வாடா. என்ன விஸ்வம், நம்ம கச்சேரின்னு சொன்ன? அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது. வேற குரூப்பா? என்னடா இது? நீதான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே. கவலைப்படாதடா, உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரிட்டே போய் என்னன்னு கேட்கலாம். வா. ஆமா, நான் தான் உன்னை புக் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. வருஷா வருஷம் இந்த காலனியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க. இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமே உன்னை புக் பண்ண. உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண. இங்க பாரப்பா, இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா. உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுனா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 51 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி, போறதுதான் போற. அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை கேட்டுட்டே போ. நீ பாட்டை கேட்டது மாதிரியும் இருக்கும், ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும்.
யாருப்பா அந்த நேரத்துல? நான் தான் சார், பக்கத்து வீட்டு விசுவம். என்னப்பா அது? அடுத்த வீட்டுக்காரன் 5 நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே, நோண்டிடுவீங்களே, என்னையா விஷயம்? அது வந்து ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்ன புடுங்குற கராத்துல வந்து கதவை தட்டுற? இல்ல சார், இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க, பார்க்கல. பாத்துருக்கணும். சின்ன முள் பெரிய முள் 2 இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேரு. அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேட்கறதுக்கு இதுவாடா டைம்? என்ன என்ன கேனேன்னு நினைச்சியா? என்னங்க சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ. கரெக்டா மணி 11:15. சொல்லிட்டேன், போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்ச கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க? மணி 1. ஒண்ணுதான் ஆச்சா? ஒன்னாச்சு. இந்தாடா, இது என் வாட்ச். இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்தா டைம் பீஸ். சோத்துல மாற்ற கடிகாரம். என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்ச்டா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன். என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. 8 மணிக்கு தான் விசிட்டர் டைம். அப்போ சொன்னா கேளியா? இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாளியா? காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. போயா. அப்ப நீ என்ன உள்ள விட மாட்டேன். விட மாட்டேன். காசு கீசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு மேல. அடிச்சி கபோதி டாக். எஸ் கம் இன். ஏண்டா கோவிந்து, ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு, இன்னும் புறப்படலையா? புரட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா வீடு இது, அரையும் குறையுமா? ஒழுங்கா கட்டியிருந்தாங்கன்னா நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க. பாதி கட்டிட்டு இருக்கும்போதே பேய் இருக்குன்னு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன் துண்டக்கான துணியை காணம்னு எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு. என்ன பண்றது? எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது? நான் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாமே பொது சொத்து தான். பொது சொத்து நம் சொத்து. இப்படி ஹால்ல வெயிட் பண்ணுங்களேன், 5 நிமிஷம் தான், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். சும்மா உட்காருங்க. நம்ம கார்பரேஷன் பார்க்ல எடுத்ததுதான். La 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 la. சீ விடுங்க. la la. டேய் சீக்கிரம் குளிடா. இந்நேரம் விஸ்வ ரிஹர்சல் ஆரம்பிச்சிருப்பான்ல.
மூதேவி. தொட மூதேவி. டேய் கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவா போற? கண்டக்டர் தான்யா. வந்த விஷயத்த சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும். பேர் சந்தியா, பெரிய பாடகி, வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன்? சுத்த மாங்காய் மடையனா இருப்பான் போல இருக்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப. வந்த வேலையை கவனிப்போண்டா. ஜோடியா வராங்களே. சந்தியா தனியெல்லாம் வருவா. நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சுட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா! என்ன கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேட்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு. ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு? வாங்க போலாம். டேய், எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல. ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு. மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னமாயிடுவடா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க. அட என்னங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க. ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய போட்டி. One, 2, 3, 4. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. Baba, black sheep, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. One for my master, one for the dame, one for the little boy who lives down the lane. பாபா பாபான்னு பாடுத. அது என்ன பாபா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்யாவின் இசைத்து கள்ளக்கிழ வர்ற கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது? உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே. நான் ஏதோ SSLC படிச்ச கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது. மத்தவங்களுக்கு புரிய வேணா, தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா.
ஐயோ நல்ல காமெடிப்பா குறும்பு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதனின் இசை முழக்கம் ஆரம்பமாக போகிறது. நீ என்னடா முழங்குறது? இப்ப நாங்க உன்னை முழக்கிறோம் பாரு. ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற? அப்பவே அடிக்கலான்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படியா பாடி தலைப்ப? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடகி இல்லையா? இல்ல. இது கலைக்க வேண்டியதானே? என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய் தான். நாய்களை மட்டும் எல்லாரும் வருது. இந்தாங்க போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வர முடியலையா, தந்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, 1 நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்லே சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா? அப்புறம் என்னடா சொன்ன? சகலகலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில். சனியன என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. இந்தா என்ன சனிய கினியன்னு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது என்னடி பண்ணுவ? அழுதுருவேன். சார், அங்க பாத்தீங்களா? அங்கே ஒரு தப்பு தாளங்கள். எங்க பார்த்தாலும் ஒரே கிராக்கிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க. நான் அவங்கள நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்சிய பாரு, பிஞ்சு போட பம்பளி பாஸ் மாதிரி. டேய், என்னடா இங்க சத்தம்? அதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து இவன் இங்கதான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருக்கிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கான்னா எப்படி? பிரெயின். புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்? கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என்ன மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடல் கடையில. அட பாவி. அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே. ஏய், என்னடா அது புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? டேய் சும்மாறா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி 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 வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதான். என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க. உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். புறப்படுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்டே போலாமா? எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தொலை. டேய், சும்மா ஜாலிக்கு. ஏய், ஐயோ, அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். சாரி சார், சாரி. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. அது நான் வந்து மச்சான். யாருக்கு? என் மாப்பிளைக்கு. அது இவனுக்கு. மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா 2 பேருக்கும் முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க? அங்கிள் சார், அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மா பொண்ணு. ஐயோ, இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சனாலே உங்க ப்ரமோஷன் இருக்கு. வெரி குட். வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுதுல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. சை. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்துல தான் என் வீடு இருக்குது. என்னங்க
அடிக்கடி வரணும் என்ன ஆ அடிச்சுப்போ. அச்சி நில்லுடா. டேய் என்னடா என்ன இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா இந்த ஆம்பளை பாரு. ஏய் ராசா வா. டேய் நீ அந்த பொண்ணுக்கு என்ன சொன்ன? சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மாவோட பையன். ஆ அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு. கரெக்ட். உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன். Very good. சரிடா. நான் அப்பவே சொல்லல. வாங்க. தலை எடுத்து உள்ள போய் தொலை. டேய் இன்னும் 1 மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் நான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆ வெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க. உள்ள வந்து தொலை. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன உன் பேர் என்ன தலைவா? விஸ்வன்னா விஸ்வநாதன். நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன். இந்தாப்பா வாட்ச்மேன். டைம் என்னப்பா? போய் சொல்லடா. பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு? என்னது பெட்ரூமா? இருக்கிறது ஒரே ரூம். இதுல பெட்ரூம் எங்க போறது? பொறு விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப பார். பாக்குறேன். என்ன பண்ற இவ? நல்லா இருக்கா விச்சு? இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே, எப்படி நம்ம ஐடியா? உன் பேச்சை வச்சு உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு. தேங்க்யூ விச்சு. பரவாயில்ல. விச்சு, விரிக்கிறதுக்கு பாயி தலகாணி தொலைக்கிறேன். மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு. மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த? ஒண்ணுமே சொல்லலையே. வேலை தேடி வந்த விச்சு. வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு, BSc வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க. வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல விச்சு. விச்சு, விச்சு, என்ன? அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விச்சு. குட் மார்னிங். சேலிய காணல, போயிட்டா. அப்பா, ஓஹோ, நீங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு கொடுத்தாங்க? நமக்கு வாடகை வந்தா சரி.
ஆமா, உன்னை விடியறதுக்கு முன்னாடி போக சொன்னேனே, ஏன் போல? சொல்லிட்டு போலான்னு. சொல்லிட்டல, புறப்படு. சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கொடு. 500 ரூபாவா? எதுக்கு? இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவன் வாடகையை கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க. அவன் அசிங்கமா திட்டுறான், நீ தூங்குற. நான் யோசிக்கிறேன், என்ன பண்றது? என் கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன். சீக்கிரம் பணம் கொடு விச்சு, பாமாச்சு. பணம் ஏனோ எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்? நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாதே. கொடுக்க தெரியாதே. இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க. ஏன் நான் போய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன். இல்ல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் சொல்லிட்டேன். உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்டோட வரேன். செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா. பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா? எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன வம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டே ஆகணும். டேய் விஸ்வா, நில்றா. உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அட பாவி, வச்சுக்கிட்டே வெள்ள நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா? ஐடியா. டேய், நீ என்ன பண்ற? ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பார்க்க போறேன். அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 500 என்னடா 1000ஆவே கொடுத்து அந்த கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ சரியா படல. உனக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன், வா. ஒரு டீ போடுப்பா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஆர்டினரியா போதும்பா. சரி. என்ன விச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ மட்டும் தனியா வந்துட்டியே. நான் பாத்துட்டேன்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு. ஒரு டீ போடுப்பா. ஆர்டினரியா ஸ்பெஷலா? ஸ்பெஷலே போதும்பா. அந்த 500 ரூபாயில கழிச்சுக்கோ. என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு. ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா? டீ கடைக்கு தானே வந்த, பிராந்தி கடைக்க வந்த? சரி, யார கேட்டு என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த? அதுவா, என் துணியெல்லாம் தோச்சு போட்டிருந்தேன். அது காயறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்ட லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன? தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிர உறிஞ்சில கிளாஸ் உடைஞ்சிரும் போல இருக்கு. டேய் விஸ்வா, போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோல தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம். டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் பாடுற. இந்த பையன் யாரு? நான் தான்ப்பா. நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா. மேன், ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன்? நானும் வரேன் மேன். எதுக்கு? அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது. சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ. இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற. சரி, வந்து தொலை. Thank you விச். கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டி சென்டர் பண்ணுப்பா. பேன் ரைட். பேன் ரைட். இன்னும் கொஞ்சம். ஓஹோ ப்ரொடக்ஷன். நான் தான்டா சிவன். டேக் 1. ஆக்ஷன். நாதா, என் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களின் அனுமதி வேண்டும். இன்னமே நீ சதா உன் நைனா பச்சே பேசிங்க எடுக்கிறா. உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா? என்னைக்காவது ஒரு நாள் நாசா கீசா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா? இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு விட்டு கொடுத்திருக்கானா? கட்பாலா கைத கம்பளுங்கடா. கட் 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 கட். என்ன அது? சிவ சேரி பாஷை பேசி நிக்கிறா. பேசிக்கிட்டு இருக்கா. சார், சிவனுக்கு கொஞ்சம் மண் வாசனை ஜாஸ்தி.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, டப்பிங்ல பாத்துக்கலாம். அப்படிங்கிற அப்படிதாங்கற. நீயா டேக் ஓகே. சீ, வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறிய? வா. வணக்கம் சார். சார் நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு, அது இவன் தான் சார். டேய் டைரக்டருக்கு வணக்கம் போடுறா. வணக்கம் சார். ஓ நீங்க தானா? கேசட் கேட்டேன், உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு, நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன். சார் மச்சான், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். டேய் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ, அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திருன்னு முடிக்காத. அதான் கருப்பு வெளியே ஏதோ இருக்கேடா, அமைக்கு வாசியண்டா. தைரியமா வாசிடா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன? தானே நானே நா தானே நா தானே நானே நா. இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். தாலே லாலா. ஐயோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுடா. எங்கேயாவது ஆசாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் விற்கத்தான் லாயக்கு. லாட்டரி விக்கதா லாய்க்கு. அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே, அந்த ஆம்பளைய பாத்தியா? ஆமா. அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. ஓஹோ. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது சுத்த காட்டுற மாதிரி? பீச்ல வேஷ்டி கட்டி ஜாக்கிங் பண்றே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது சுத்த பொறிக்க மாதிரி? பீச்ல இப்படி அண்டர்கிரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? கண்ட்ரீஸ் சிட்டிஸ். நீங்க சண்முகராஜ் சபா செக்ரட்டரி தானே? ஆமா. என்ன விஷயம்? வர்ற 18ஆம் தேதி உங்க சபாவுல நடக்க போற பாம்பே பாடகர் விஸ்வநாத் கச்சேரிக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்க முடியுமா? முடியாது. அடச்சி, அப்படி ஒரு ப்ரோகிராம் இருந்தா தானே நான் டிக்கெட் கொடுக்கிறதுக்கு. ஒருவேளை மியூசிக் அகாடமில இருக்குமோ, அங்க போய் பார்க்கலாம். ஆமா ஆமா. சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முக ஹாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியுதா உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாத் சாரோட ப்ரோகிராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு. விஸ்வநாத் ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங். என்னங்க இன்னைக்கு இவ்வளவு கும்பல்? என்னடா இது ஒரே கூட்டா? யாரோ விஸ்வநாத்தா, அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத். வணக்கம் சார். வணக்கம். நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோகிராமை கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோகிராம் எங்க சபால் இல்ல. வேற ஏதாவது சபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால் அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது? விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா குளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார். அவங்கள நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத் விஸ்வநாத் விஸ்வநாத். யார் அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாதே நான் தான் சார். ஐயோ, நிக்கிறே. உட்காருங்க. நான் செஞ்ச பாக்கியம். உட்காருங்கண்ணா. என்ன சார் இது? டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல. சொல்லுங்க. அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோகிராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோகிராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாச கடைசி வரைக்கும் ப்ரோகிராம் ஃபுல்லா இருக்கே. சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருந்தா இப்படி பொசுக்கு எழுந்து போட்டா எப்படி? பெரியவா எங்க சபாவை தேடி வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சுக்கல. என்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணுமில்லை. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு.
அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறேன்? கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரியவெல்லாம் வருவா. உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாடா. ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேன்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துடுறேன். 10 ரூபாய் சொன்ன தர மாட்டேன். அதான் 50 ரூபான்னு போய் சொன்னேன். பரதேசி நாயே. கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது. மீதி 1007 வேலை. நான் புறப்படுறேன் மேன். இத்தனை நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு மேன். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு என்ன? நான் எங்க இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேன். இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா. விச்சு, நான் வரேன் விச்சு. நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு. விஜு, என்னது இது? தேசிய ஒருமைப்பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லைங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லைங்கிறதுக்காக கூட கூடலாம். அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல. அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட். விசுவா விசுவா. என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல இல்ல. அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி செருப்பால.
என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயலும் கேட்க காணோம். இவங்க கொடி மாறினதான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே போய் வேலையை பாரு. மாமா மிட்டாய். மிட்டாயா? பாத்தியாடா, நாம எந்த கொடி ஏத்துறோம்னு இவங்களுக்கு தெரியல. போங்கடா, நாடு உருப்பிட்டா மாதிரிதான். நான் பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன் மேம். அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன். இப்ப என்னடா நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்றேன். ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும்ல மேம். இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல. எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற. புறப்படு. கோவிந்து, நீயும் கூட வரியா? நான் வரேன். ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன? வா. நான் வரேன்டா. என்ன கோவிந்து, கையில கிரிக்கெட் பாலோட வர? பேசாம இரு. நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கடாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் செருப்படியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். நீதான் போல் பவுண்டரி. Boost is the secret of my energy. Our energy. My energy. வணக்கம் சார். ஏமா நீ ஒண்ணு இந்த பேட்டு பால் எதுவும் எடுத்து வரலையா? சேச்சே, இதெல்லாம் என்ன விளையாட்டு சார்? மடையன் சார் இதெல்லாம் விளையாடுவான். எனக்கு டேஷ் விளையாட்டே பிடிக்காது சார். அது என்ன டேஷ் விளையாட்டு? இவங்கெல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார். இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். குட் கேர்ள். தேங்க் யூ சார். பியூன் சார், இங்க வந்திருக்கிற காட்டு மிராண்டிங்க யாருக்கு வேலை இல்ல, எல்லாத்தையும் வெளிய அனுப்பு. சரி சார். ஏமா நீ மட்டும் என் ரூமுக்கு வா. இந்த ட்ரெஸ் வேறயா? உட்காருமா. இவரு இந்த போட்டோல இருக்கிறவரு? இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சார் இதுவும். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல. வேலை இல்லாம எங்க போகுது?
உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்தேன், அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு. என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயும் எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை. சார், மாபாசா காபாசா ஹார்மோனிய போட்டி எடுத்துக்கிட்டு வா. சுத்தமா தொடச்சியாடா புது பையா. போனி வெளிய நில் நீ. ஜெய் சாங்கனி மாங்கனி. சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க? சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான், இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறான், இது அதை விட புதுசு. வரே வா. தாலாலே தாலே லாலே. ஆனா இது பழசு. கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். சாக்காயிட்டான். வல்லாரே வா. புல்லரிக்குது சார். விதி தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார் சார், என்னையா இந்த சிச்சுவேஷனாவது நான் சொல்றேன்னு சார். சொல்லி தொலை. கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார், கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தா தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 6-8. தாலலல்லே 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 தலல்லே லாலலல்லே தாலலல்லே லாலலல்லே லாலலல்லே தலல்லே லாலலல்லே. அரோகரா. டியூன் எப்படியா? பழைய பக்தி பாட்டு சார். தானன்னே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இதை போய் ஓகே பண்ணிக்கல சார். நீ மட்டும் யோக்கிய பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உல்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தல குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தலலல்லே. என்னப்பா கோவிந்த, எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ்? சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ? நோ சான்ஸ். அப்புறம் எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேட்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன். என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும், அதை பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிடாதா சொல்லிட்டேன்.
மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட குறிக்கிறாரா சொல்லிட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித் சிங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை சரிவு. என்னது, சந்தியா வரலா? ஆமாடா, நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல, கலெக்டர் சந்தியாவா. மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போட வேணாம்? சரி விடுறா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தோன்னா அவகிட்டே கேட்டுருவோமே ஏன் லெட்டர் போடலன்னு. சிச்சுவேஷன் அருமையா இருக்கு சார். தாலலலே லாலலலே தாலலலே லா தாலலலே லாலலலே தாலலலலே லாலலலே. இல்ல சார், இதை விட பெட்டரா எதிர்பார்க்கிறேன். வேற டியூன் போடுங்க. இப்ப பாருங்க சார். தல்லாலே தாலலாலே தல்லாலே தாலலாலே லாலே தாலலாலே. இப்ப நீங்க நினைச்சது கிடைச்சிருக்குமே. இட்லிக்கு மாவாட்டவா சொன்னேன், டியூன் தானே கேட்டேன். என்னடா பாக்குற? பெட்ரோல் பாக்கு தீர்ந்து போச்சு, போய் வாங்கிக்கடா. அது பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்க வாசிக்கிற நாசுரக்காரன் சுடிய விட்டுட்டு அபசுரமா வாசிக்கிறான். அது அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. அவன் அபசுரமா வாசிக்கிறான். ஆமா, இப்ப டீல புடிச்சிட்டேன். இந்த வந்துடுறேன், வந்துட்டே இருக்கேன். தாலலாலே தல்லாலலாலே. ஆஹா, டேய் ஜால்ரா, நிறுத்து. இன்னும் எமோஷன் வேணும் சார். எந்த பொண்ணு அவன் முன்னுக்கு கொண்டாந்தானோ அந்த பொண்ணு அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா. அதுதான் சிச்சுவேஷன். அதுக்கு டியூன் போடுங்க. ஏமாற்றம், சோகம், அழுக எல்லாம் சேர்ந்து வரணும் சார் அந்த பாட்டுல. கேரக்டரோடு சேர்ந்து ஆடியன்ஸ் அழணும் சார். தாலே லாலே தாலே லாலே. இந்த இருமல் எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம் சார். வேணா 1 மணி நேரம் டைம் எடுத்துங்க, சொந்தமா ஏதாவது டியூன் போடுங்க. இதை விட நல்ல டியூனுக்கு நான் எங்கடா போவேன்? எவங்கிட்ட கொடுக்கலாம்டா. எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா. எங்கேயாவது கண் காணாத தேசமா போயிடலான்னு பாக்குறேன். ஏண்டா? இனிமேலும் இங்க என்னடா இருக்கு? நாம யாரை நம்பணுமோ அவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா? இத்தனை நாளா அனாதையா தானே இருந்தேன். இப்போ அனாதையாவே இந்த ஊர் விட்டு போயிரண்டா. நீ ஏன்டா அனாத? உனக்கு நான் இல்ல? இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வர போறான்னு அவளை கட் பண்ணிட்டிய. சொல்றது கேளு, சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல. சந்தியாவை வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும். அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல. நிறைய கான்ட்ராக்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும். புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளைச்சு போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் என்கிட்ட. ஆமா, நீ தான் ஏற்கனவே சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின.
இப்ப மறுபடியும் எப்படி அவளை நம்ப வச்ச? அதுதான் ஆனந்த். போன மாசம் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன்ல, ஏர்போர்ட் வர வழியில கார் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிபட்டு கிடக்கிறது யாருன்னு பார்த்தா சந்தியா. அடிபட்டு கிடந்தது சாதாரண சந்தியானா அப்படியே விட்டு போயிருப்பேன். ஆனா கலெக்டர் ஆச்சே, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நான் இல்லைன்னா அவ பொழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணேன். நல்லவனா வாழறதுதான் கஷ்டம், நடிக்கிறது கூட கஷ்டம். நானும் நடிக்க ஆரம்பிச்சேன், அவளும் ஏமாற ஆரம்பிச்சா. இந்த 3 வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்தினாங்க. ஆனா ஒன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகவோ இல்ல, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாந்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன். பாவி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி. அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன். அப்புறம் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன். முடிஞ்சா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வா, உன் சிஸ்டரோட. என் சந்தியா மயமாத்த பாக்குறேன். உன்னை என்ன பண்ண பாடுறா? கொஞ்சம் பொறுமையா இரு.